இணையத்தில் வைரலாகும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி யார் எதற்காக தொடங்கினார்கள்? சிஜேபி என்றால் என்ன? வெற்றிக்கான காரணம் என்ன? யார் இந்த அபிஜித் தீப்கே? கவனம் ஈர்க்கும் தேர்தல் அறிக்கை என்ன? இந்தியாவின் ஜென்சி தலைமுறை எப்படிப்பட்டது? சிஜேபியின் எதிர்காலம் என்ன? அபிஜித் அமெரிக்காவில் இருந்து இந்தியா திரும்புவாரா? இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போறோம். நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. வணக்கம், நான் உங்கள் ஜெகநாதன். இளைஞர்கள் மற்றும் கரப்பான் பூச்சிகளை குறிக்கும் விதமா உச்சநீதிமன்றம் நீதிபதியாக இருப்பவர் சூரியகாந்த் அவர் என்ன சொல்றாரு அப்படின்ட்டு விரிவாக பார்த்தோம்னா, சிஜேபி அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி, தமிழ்ல பாத்தீங்கன்னா கருப்பான் பூச்சி ஜனதா கட்சி, இத பத்தி எல்லா வலைத்தளங்களிலாகட்டும் ஒரு செய்தியாகட்டும் எல்லா பக்கங்களிலும் இத பற்றி பேசிட்டு வர்றாங்க. இருந்தாலும் இளைஞர்களோட எதிர்காலத்தை குறித்தும் தவறான கருத்தையும் சித்தரிக்கப்படுது அப்படின்ட்டு சூரியகாந்த் சொல்றாரு. நீதிபதி சூரியகாந்த் அவரோட கருத்தை தொடர்ந்து இது பாத்தீங்கன்னா பெரும் அளவுல நிறைய வைரலாகிட்டு இருக்குது. எதுனா சிஜேபி அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி மிகவும் வேகம் எடுத்து வைரலாகிட்டு வர நிலையில இந்த பேர் பாத்தீங்கன்னா இணையதளத்துல ஒரு இணையதள தலைப்பு செய்தியாக உருவெடுத்து அதோட இணையதளமாகவே உருவெடுத்திருக்குது. இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இத ஃபாலோ செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கட்சி இருக்கு இல்லைங்களா, இந்த கட்சி இணையதளத்துல சேர்றதுக்கு 2 அல்லது 3 நிபந்தனைகள் இருக்குது. அந்த நிபந்தனைகளை வச்சு அதுல எல்லோரும் பதிவு செஞ்சு அவங்களோட விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. சிஜிபி என்றால் என்ன, இது எவ்வாறு தொடங்கியது அப்படின்றது இப்ப பார்ப்போம். கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி அப்படின்ற பெயர் இணையதளத்துல பாத்தீங்கன்னா மிக ஃபேமஸாக வந்துகிட்டு இருக்குது 2-3 நாட்களாக. நான் மட்டும் என்ன பார்த்தேன்னா, சரி இதுல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த பெயரோட நிறுவனர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறாங்க இல்லைங்களா, ஆர்கனைசேஷர், அவரோட பெயர் பாத்தீங்கன்னா அபிஜித் தீப்கே அப்படின்னு சொல்லப்படுது. இவர் பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்கள்ல இந்த சிஜேபி பற்றி அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பத்தி மிக விமர்சையாக அவர் சொல்லிட்டு வந்திருந்திருக்கிறாரு. அபிஜித் தீப்கேக்கு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்குது. அது என்ன கேள்வி அப்படின்னா, இப்படியாப்பட்ட யோசனை அதாவது சிஜேபி அப்படின்ற பெயர் வைக்க யோசனை உங்களுக்கு எங்க இருந்து வந்தது? ஒரு எக்ஸ்தலத்துல தலைமை நீதிபதி ஒருத்தர் இத பத்தி சொல்றத கேட்டுக்கிட்டு இருந்த அப்ப பாத்தீங்கன்னா ஜனதா பார்ட்டி அப்படின்ற பெயர்ல ஏதாச்சும் ஒரு இணையதளத்தை விரிவாக்கம் செய்யணும் அப்படின்ட்டு எனக்கு யோசனை வந்தது. அதனால இந்த சிஜேபி அப்படின்ற பேரை வச்ச. அது மட்டும் இல்லாம நாட்டோட இளைஞர்களின் செயலுக்காகவும் நலனுக்காகவும் அது மட்டும் இல்லாம நாட்டோட பாதுகாப்பதற்கும் இந்த இணையதளத்தை நான் துவங்கி இருக்கிறேன். இந்த கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கும் பேசுற உரிமையாகட்டும் கருத்து தெரிவிக்கிற உரிமையாகட்டும் எல்லா விதமான செயல்களாகட்டும் அவங்க இந்த இணையதளத்துல பதிவிடலாம். இதுல பாத்தீங்கன்னா கரப்பான் பூச்சிகளுடனும் ஒட்டுண்ணிகளுடனும் சேர்க்கப்படும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. இதுல பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, எனக்கு வாழ்க்கையில கோபமாகட்டும் ஏமாற்றமாகட்டும் நிறைய சந்திச்சிருக்கிறேன். அதனால பாத்தீங்கன்னா எக்ஸ்தலத்துல என்னோட கருத்தை பதிவு செஞ்சுட்டு வரும்போது பார்ட்டி அப்படின்ற ஒரு இணையதளம் தொடங்குறதுக்கு நான் ஆயுத்தமான, அதனால சிஜேபி அதாவது கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி அப்படின்ட்டு இணையதளத்தை ஓபன் பண்ணன. அனைத்து கருப்பான் பூச்சிகளையும் ஒன்று சேர்த்தா என்ன நடக்கும் அப்படின்ட்டு ஒரு கேள்வி முன் வைக்கிறப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கேள்வி ஒரு பக்கம் இருக்க இதற்கு ஜென்சி மற்றும் 25 இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா ஆச்சரியமூட்டும் பதில சொல்லியிருக்கிறாங்க. இளைஞர்கள் நாம எல்லோரும் சேர்ந்து ஒரு இணையதளத்தை உருவாக்க வேண்டும், அதுக்கு ஒரு பார்ட்டி ஜனதா பார்ட்டி அப்படின்ற பெயர் வைக்க வேண்டும் அப்படின்ட்டு யோசனை பண்ணி இந்த இணையதளத்தை ஓபன் பண்ணியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இளைஞர்களோட இந்த பதில் தாங்க இப்ப சிஜேபி அதாவது கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி அப்படின்ட்டு உருவெடுத்து இணையதளத்துல வைரலாகிட்டு வருது கடந்த 2 நாட்களாக. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஜனதா பார்ட்டியை உருவெடுக்கும் போது அரசியலை பத்தி நையாண்டி சொல்றதுக்காகவும் மற்றும் அதோட அமைப்பை பற்றி எல்லா விஷயங்களும் சொல்றதுக்காகவும் தான் இந்த ஜனதா பார்ட்டி இணையதளத்தை உருவாக்கினோம் அப்படின்ட்டு அந்த இளைஞர்கள் சொல்றாங்க. இந்த விஷயத்த அவங்க பேசிட்டு இருக்கும் போது கரப்பான் பூச்சி அப்படின்ட்டு பேரை சொல்லி எங்களை அழைச்சிங்கன்னா நாங்க எதுவும் சொல்லல, கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி அப்படின்ட்டு பெயர் கொண்டு நாங்க அந்த இணையதளத்துக்கு வைக்கிறோம். அந்த குழு என்ன சொல்லுதுன்னா, இந்த கட்சியில சேர்றதுக்கு அதாவது இந்த பார்ட்டியில சேர்றதுக்கு ஒரு சில தகுதிகள் இருக்குது. அது என்னென்ன தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா, தலைமை நீதிபதி சொல்ற மாதிரி எல்லோரும் சோம்பேறியாக எந்த வேலையும் செய்யாம இருக்கணும். முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா யாருக்கும் வேலை இருக்கக்கூடாது இந்த ஜனதா பார்ட்டியில சேர்றவங்களுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தலைமை நீதிபதி சொல்ற மாதிரி நீங்க எப்பொழுதும் ஆன்லைன்லயே இருக்கணும். அதாவது இந்த ஜனதா பார்ட்டி கட்சி
இணையதளத்திலேயே நீங்க உங்க நேரத்தை செலவிட வேண்டும் அப்படின்ட்டு மூன்று நிபந்தனைகள் இருக்கு. இதுல சுருக்கமா சொல்ல போனா இதுல எல்லோரும் அந்தந்த இளைஞர்கள் வந்தவங்க எல்லாமே அவங்களை இழிவுபடுத்தும் விதமா அவங்களோட சொற்களை சொல்லி அதுல இணைஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இந்த ஜனதா பார்ட்டியில இணைஞ்சிருக்காங்க. அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டியில இணைஞ்சிருக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா இந்த ஜனதா பார்ட்டி தொடங்கினத அடுத்த ஒரு சில மணி நேரத்திலேயே லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதுல அவங்களோட உறுப்பினராக சேர்ந்திருக்காங்க. இந்த சேர்ந்தவனே அதுக்கப்புறம் நகைச்சுவை ஆகட்டும், நெய்யாண்டி ஆகட்டும் மற்றும் எல்லா விதமான செயல்கள் ஆகட்டும் அவங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இன்னமும் கருத்துக்களை பதிவு செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. இந்த காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி இன்ஸ்டாகிராம்ல ஓபன் பண்ண உடனே 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இதுல ஒன்று சேர்ந்துட்டாங்க. அது மட்டும் இல்லங்க, 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தாங்க இல்லைங்களா? அதுல ஜாயின் பண்ணவங்க எல்லாமே பதிவு செஞ்சு இப்ப அவங்க மனதுல இருக்கிற எல்லா நையாண்டி ஆகட்டும், இழிவுபடுத்துற சொற்கள் ஆகட்டும் எல்லாமே பேசிக்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த அமைப்பு வெற்றிக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது குறித்து அபிஜித் என்ன சொல்றாருன்னா, இந்த இணையதளம் வெற்றியாவதற்கு கிரிக்கெட் வீரர் ஒருவர் காரணம். அவர் பெயரு கீர்த்தி ஆசத். அவர் முதல் நபராக சேர்ந்தாரு. அவர் பாத்தீங்கன்னா இந்த இணையதளத்துல சேர்றதுக்கு எனக்கு விருப்பம் அப்படின்ட்டு சொன்ன உடனே அடுத்த ஒரு மணி நேரத்துல 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியில சேர்ந்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி பேசும் பொருளாக இல்லாம ஒரு விதமான உள்ளுணர்வையும் ஏற்படுத்தும் வகையில அங்க பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. அபிஜித் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்யறவங்க கிட்ட ஒருத்தர்கிட்ட சொல்லும் போது அவர் உடனே அதை அக்செப்ட் பண்ணியிருக்காரு. அதாவது பின்தொடர்ந்திருக்கிறாரு. பின்தொடர்ந்தவனே வேறு ஒரு அவங்களோட நண்பர்கள் எல்லாத்துக்கும் அனுப்பி இருக்கிறாரு. உடனே அவங்களும் அந்தந்த லிங்க் மூலியமா தொடர்பு மூலியமா காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற இணையதளத்தை மிக வேகமாக பின்தொடர்ந்திருக்காங்க. அதை ஃபாலோ பண்ற நபர்கள் சேர்ந்த பின்னணி என்ன அப்படின்ட்டு அபிஜித் அவர்கிட்ட கேட்டதற்கு அவரோட பதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது நான் மட்டும் சிந்திச்சு உருவாக்கப்பட்டது அல்ல, மக்கள் பார்வையில நான் உருவாக்கப்பட்டது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இதுல இணையவர்களுக்கு 3 கண்டிஷன் இருக்குது. அந்த 3 கண்டிஷனையும் இருந்தால்தான் இதுல சேர்றதுக்கு அனுமதிக்கப்படும். இந்த ஜனதா பார்ட்டிக்கு இவ்வளவு விரைவாக ஆதரவு தருவாங்க அப்படின்ட்டு என்னால இதுவரைக்கும் நம்ப முடியல. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி எதற்கு உருவெடுக்கப்பட்டிருக்குதுன்னா, இளைஞர்களுடைய மன வேதனைகள் ஆகட்டும், அதாவது பல ஆண்டுகளாக மனசுக்குள் பூட்டி இருக்கும் வேதனைகள் ஆகட்டும், மன குமுறல்கள் ஆகட்டும் எல்லாமே வெளிப்படுத்துவதற்கு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி உருவெடுத்திருக்குது. ஏமாற்றத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்த இந்த ஜனதா பார்ட்டி இணையதளம் ஒரு அங்கமாக வகிக்கும். யார் இந்த அபிஜித் தீப்கே அப்படின்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். எந்த ஒரு கட்சியாகட்டும், எந்த ஒரு இயக்கமாகட்டும், அதுக்கு ஒரு தலைவர் மிக மிக முக்கியம். அப்படி இருக்க அவர்கிட்ட நீங்கள் யார் என்று கேட்டதற்கு அவர் என்ன தெரியுங்களா பதில் சொல்லியிருக்கிறார்? நான் மகாராஷ்டிரால இருக்கிற சத்ரபஜி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறேன். கல்லூரி படிப்புக்காக நான் பூனே போய் அங்க படிச்சேன். அங்க ஒரு கட்சியில சேர்ந்து கொஞ்ச நாள் இயங்கிட்டு வந்தேன். அதாவது அங்க வேலை செஞ்சுட்டு வந்தேன். அங்க ஒரு தகவல் தொடர்பு குழு இருக்குது. அந்த குழுவுல சேர்ந்து நான் பணியாற்றிட்டு வந்தேன். அவங்களோட சுகாதாரம் மற்றும் கல்வி சார்ந்த பணிகள் எல்லாமே பார்க்க எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இந்திய அரசியல்ல ஏதோ ஒரு புது முயற்சி எடுக்க போவதாக என் உள்ளுணர்வு சொல்லிட்டு இருந்தது. அதே போல நான் இப்ப இந்த சிஜேபி அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டியை உருவெடுத்து அனைவருக்கும் பேசும் வகையில நான் அதை வெளியிட்டு இருக்கிறேன். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், இந்த சிஜேபியில கவனம் ஈர்க்கும் தேர்தல் அறிக்கை என்னென்ன? கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியில தேர்தல் அறிக்கை ஒரு எல்லா மக்களுக்கும் மனதுல பதியும் வகையில அங்க 3 கவனத்தை ஈர்த்துள்ளது அப்படின்னு சொல்லலாம். இப்ப இருக்கிற அரசியலாகட்டும், ஜனநாயகம் ஆகட்டும், அனைவரோட இளைஞர்கள் மனதில மிக ஆழமாக ஈர்க்கும் வகையில இருக்கிற அப்ப நடுநிலைமையில செயல்பட வேண்டியவர்களுக்கு அரசாங்கம் எந்த முறையிலும் தொடர்பு கொள்ள முடியாத, அதாவது தொடர்புல இல்லாத நபர்கள் அதுல இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். அவங்களோட பணி ஓய்வுக்கு அப்புறம் அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா கொஞ்சமான சம்பளத்தை கொடுக்கும், அதாவது ஓய்வூதியம் கொடுக்கிற வகையில இருந்திருக்குது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா நீதித்துறை எப்பொழுதுமே சுதந்திரமாக இருக்க வேண்டும். இந்த சிஜேபி அப்படின்ற அமைப்பு தொடங்கினதுக்கு அப்புறம் இந்த அமைப்புல என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு
ஒரு கேளிக்கையாகத்தான் இந்த இணையதளத்தை நான் ஆரம்பிச்சேன். இதுல ஒரு கேள்வி நீங்க எழுப்பலாம். இந்தியாவுல ஜென்சி தலைமுறை எப்படிப்பட்டது? பாத்தீங்கன்னா நேபாள் மற்றும் இலங்கையில ஜென்சி தலைமுறை பல போராட்டங்களாக வெடித்து வரும் சூழ்நிலையில நேபாளத்துல பாத்தீங்கன்னா அதோட இயக்கம் மிக தாக்கத்தை ஏற்படுத்தினது மட்டும் இல்லாம அந்த நாட்டோட பிரதிநிதி, அதாவது அரசாங்கம் இருக்காரு இல்லைங்களா, அரசாங்கத்தை வழி நடத்துறவர் பதவி விலக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. நேபாளம் மற்றும் வங்கதேசத்துக்கு இந்த அரசியலை ஒப்பிடுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றதும் இதுவரைக்கும் தெரியல. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியோட எதிர்காலம் என்ன அப்படின்ட்டு நாம சிந்திச்சோம்னா வெறும் நையாண்டி சமூக ஊடகம் அப்படின்ற நிலைமையில மட்டும் இல்லாம இளைஞர்களோட நலன் கருதி இளைஞர்களோட முன்னுரிமைக்கும் இந்த அமைப்பு முன்னெடுத்து வச்சிருக்குது. கொஞ்சம் வருஷம் கழிச்சு இளைஞர்களோட மாற்றத்தை குறித்து இளைஞர்களே குரல் எழுப்பும் விதமா இங்க நடைபெறும் அப்படின்ட்டு யூகிச்சு சொல்லியிருக்கிறார். ஏன்னா இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா 10ல இருந்து 12 வருட காலமாக இந்தியா முஸ்லிம் இவங்களுக்கு இடையே பிரிவினை உண்டு பண்ணும் வகையில எல்லா விதமான ஏற்பாடுகளும் நடந்த விதம் எனக்கு பிடிக்கல. இந்த அரசியல் அமைப்பை பாத்தீங்கன்னா தொழில்நுட்பம் ரீதியாகவும் வாய்ப்புகளை பெரும் அளவுல உருவெடுக்கிறதுக்காகவும் இனிமேல் வர காலங்கள்ல இளைஞர்களோட முன்னிலையில இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியில எல்லா விதமான இளைஞர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் மேம்படுத்தப்படும் அப்படின்ட்டு இதுல தெரிவிச்சிருக்கிறாரு. உங்களுக்கு இங்க ஒரு கேள்வி எழுப்பப்படும். அபிஜித் திரும்பவும் அமெரிக்காவில இருந்து இந்தியா வருவாரா? அதுக்கு அபிஜித் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் நிச்சயம் இந்தியாவிற்கு திரும்பி வருவேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. நான் போன வாரம் தான் என்னோட படிப்பை முடிச்சிட்டு இந்தியாவிற்கு திரும்பும் ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இங்க குழுவுல இருக்கிற மக்கள் என்னுடன் இணைந்து வருவார்கள் அப்படின்ட்டு நான் யூகிக்கிறேன். இந்த இணையதளத்தை ஃபாலோ செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிற மக்கள் எவரையும் நான் ஏமாற்ற விரும்பவில்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இது பாத்தீங்கன்னா ஜென்சியோட அமைப்பு, அதாவது ஜென்சி இளைஞர்களின் அமைப்பாக இது மாற்றப்பட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ட்டு உருவெடுத்துள்ள நிலையில இது எங்களோட பணி மிகவும் சிறப்பாக அமையும் மற்றும் உருவெடுக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு.